السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபிகளை பின்பற்றிய தாபீன்களினுடைய வரலாற்று தொடரில் இன்றைய தினம் சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதியை பார்க்க இருக்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், கான சயீத் இப்னுல் முஸய்யப் யுஃப்தி வஸ்ஸஹாபத்து அஹ்யாவுன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்கள் ஹயாத்தாக இருக்கும் காலத்திலேயே ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களில் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதன்மையானவர்கள் என்று. அவங்க ஹயாத்தா இருக்கிற காலத்திலேயே சஹாபிகளால் அனுமதிக்கப்பட்டவர்கள் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா ஃபத்வா கொடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவர்களினுடைய வரலாற்றை படிப்பதெல்லாம் நமக்கு பாக்கியமானது. அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைத்திருக்கிறான். அந்த பாடத்திலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளிலிருந்து நிலையான நிறைவான ஒரு படிப்பினையும் பாடத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீஃபா அமீருல் மோமினீன் ஹஜ்ஜுக்காக புறப்படுறார். ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய வழியிலே மதீனாவை கடந்துதான் அவர்கள் மக்காவை செல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே மதீனா ஷரீஃபிலே சில நாட்கள் தங்கியிருந்து, சில காலங்கள் தங்கியிருந்து அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலேயும் அங்க இருக்கக்கூடிய மூத்த தாபீன்களிடத்திலேயும் பாடம் படிக்க வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் ஆவலும் அவருக்கு நிறைந்திருந்தது. இதற்காகவே ஹஜ்ஜுக்காக மிகச் சீக்கிரமாக புறப்பட்டார். அவருடைய படையிலேயே மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மதீனா ஷரீஃப் சென்று அங்கு இருக்கக்கூடிய உலமாக்களிடத்திலே, கிபாரு தாபிஈன், தாபீன்களிலே மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே கற்க வேண்டும், கால்மடித்து அமர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு நிறைவாக இருந்தது. அவரோடு அவர்களுடைய மக்களில் சிலரும் புறப்பட்டு வந்தார்கள். பல அதிகாரிகள் இருக்கிறார்கள், சில கவர்னர்கள் இருக்கிறார்கள், தளபதிகள் இருக்கிறார்கள். இவர்களிலிருந்து பலரும் ஒன்று சூழ, படை வீரர்களும் ஒன்று சூழ புறப்பட்டு வருகிறார். டமஸ்கஸில் இருந்து மதீனா ஷரீஃப் வந்ததும் அங்கே தொழுகையை முடித்துவிட்டு உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நீண்ட நேரம், நெடிய நேரம் ஜியாரத்து செய்கிறார். செய்துவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கூடாரத்திற்கு அவர் வருகிறார். அங்கே வந்தால் வந்து அமரும் பொழுது அவருக்கு தூக்கம் மேற்கொள்கிறது. அவங்க கைலூலா தூக்கம், பகல்ல தூங்குறது இருக்கு இல்லையா, கைலூலா தூக்கம், அந்த சுன்னத்தான தூக்கம், அந்த தூக்கத்தை மேற்கொள்கிறார். அந்த காலகட்டத்திலே மஸ்ஜிதுன் நபவியிலே 3 ஹலக்காத்துகள் நடந்தது. ஹல்காக்கள், திக்ர் மஜ்லிஸுகள், இல்முடைய மஜ்லிஸுகள், 3 மஜ்லிஸுகள் நடந்து கொண்டிருந்தது. ஒன்று சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னொன்று சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி 3 கிபாரு தாபீன்கள், தாபீன்களிலே மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மஜ்லிஸ் புனிதமான மஸ்ஜிது நபவியிலே நடந்து கொண்டிருந்தது. இந்த தூக்கத்திலே ஆழ்ந்து போய்விட்ட கலீஃபா திடீரென்று விழிக்கிறார். அது வழமையா விழிக்கிற நேரமும் இல்லை, கொஞ்ச நேரம் நீண்ட நேரம் தூங்கக்கூடிய ஆள் தான். திடீர்னு விழித்துட்டார்.
விழித்தது அவருடைய கல்வில ஒரு மாதிரி படபடப்பு. தன் பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி அழைத்து சொன்னார், என்னுடைய கல்விலே ஒரு படபடப்பு போன்று இருக்கிறது. எனவே தாங்கள் மஸ்ஜிது நபவிக்கு சென்று அந்த மஸ்ஜிது நபவியிலே இருக்கக்கூடிய ஒரு அறிஞரை அழைத்து வந்தால் அவரின் மூலமாக பல விஷயங்களை நான் கற்றுக்கொள்வேன், ஞானம் பெறுவேன், அதன் மூலமாக என்னுடைய மனது சாந்தி அடையும். எனவே நீங்கள் சென்று ஒரு நல்ல அறிஞரை அழைத்து வர வேண்டும் என்று இங்கே அதிகாரிக்கு கட்டளையிடுகிறார். அதிகாரி லேசான அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி. அவர் அங்கிருந்து வர்றார். வந்து மதீனா மஸ்ஜித் நபவியிலே அவர் பார்க்கிறார். அங்கே ஒரு மஜ்லிஸ் தான் அப்போது நடந்திருக்கிறது, 2 மஜ்லிஸ்கள் முடிந்து விட்டது. இல்முடைய மஜ்லிஸ்கள் ஹரகாத் முடிந்தது, ஹல்கா முடிந்து போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு மஜ்லிஸ் மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு யாருங்கிறது தெரியாது. ஒரு ஷேக் உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சற்று தூரத்தில் நடந்து இப்படி கையை காட்டுறார். இந்த அதிகாரி அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேக இங்க வாங்க அப்படின்னு இப்படி கையை காட்டுறார். ஷேக் இப்படி பார்த்துட்டு அதை கண்டுக்கிடையில தொடர்ந்து பாடம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு அவர் இப்படி கையை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க அதை கவனிக்கல, கண்டுக்கிடையில. இவர் அங்கிருந்து வந்தார். இந்த அதிகாரி வந்து நேராக கிட்டே வந்து அமர்ந்து, என்ன நான் உங்களை கூப்பிட்டேனே, நீங்க வரலையே, அலம் தர அன்னி உஷீரு இலைக்க, நான் உங்களை இப்படி இப்படி கூப்பிடுறேன், நீங்க என்ன பாக்கலையா, இலையான நீங்க இப்படி கூட்டது என்னையா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா உங்களை தான். ஒமா ஹாஜத்துக்க, ஒமா ஹாஜத்துக்க, உங்களுடைய தேவை என்ன என்று இவங்க கேட்கறாங்க. இஸ்தைகல் அமீர் மோமினின், அமீர் மோமின் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்ப முடிச்சுட்டாங்க. அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, இம்து இலல் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவிக்கு சென்று ஒன்றுர ஹல் தரா அஹதன் மின் ஹுத்தாதி ஃபதீனி, எனக்கு யாராவது ஹதீது சொல்லக்கூடிய, நல்ல ஹதீது சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசரை எனக்கு எங்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன், உங்களை கூட்டு வந்திருக்கிறேன். மானமின் ஹுத்தாதி. அப்ப இவங்க சொன்னாங்க, நான் அவருக்கு ஹதீஸ் சொல்ற ஆள் இல்லப்பா, நீ போயிட்டு வரலாம். அவருக்கு ஹதீஸ் சொல்ற ஆள் தானே கூப்பிட்டீங்க, நான் அது அவருக்கு ஹதீஸ் சொல்ற ஆள் இல்ல, நீங்க கூட்டு போங்க. இல்ல இல்ல நீங்க வரணும், ஒரு அமீர் மொமியில கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மஸ்ஜித் பாத்தியா, எவ்வளவு பெரிய மஸ்ஜித், எவ்வளவு இடம் இருக்கு. அப்படி ஒருவேளை அவருக்கு ஹதீது, நான் அங்க வந்து அவருக்கு ஹதீஸ் சொல்லக்கூடியவனாக இல்ல, அவருக்கு ஹதீது வேண்டும் என்று இருக்குமேனா அவர் இங்க வரச்சோம், இங்க வந்து உட்காரட்டும், பிரச்சனை இல்லை. இவருக்கு கோபம் வந்துட்டு, ஒரு அமீர் மோமினின், ஒரு ஜனாதிபதி, ஒரு மாபெரும் அரசர் அழைக்கிறார், ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஆலிம்சா, அவர் அல்லிமாக இருக்கக்கூடிய இவர் வருவதற்கு மறுக்கிறார், இப்படி சொல்கிறார் என்ற கோபத்தோடு அங்கிருந்து நரம்பு, கழுத்து நரம்புகள் எல்லாம் புடைக்கும்படியாக கோபம் மேலிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். நேரா வந்து ஹலீஃபாட்ட சொன்னார், ஹலீஃபா என்ன நீங்க பாத்தீங்களா, நான் போனதும் அங்கே ஒரு மனிதர் இருந்தார், ஆனால் அவரு இங்க வர்றது இல்லை, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்க அமீர் மோமினுக்கு கலீஃபாவுக்கு தேவை இருந்தா, இல்ம கற்கணும் அவசியம் இருந்துச்சுன்னா அவர் இங்க வர சொல்லுங்க என்று சொன்னதும் அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீஃபா எழுந்து உட்கார்ந்தார். அவருக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அவர் சொன்னாரு, அது வேற யாருமா இருக்காது, சயீத் இப்னு முஸையிபா தான் இருக்கும் ரலியல்லாஹு தஆலா, அது வேற யாரா இருக்காது. இப்படி பேசுற ஒரு ஆளாக இருந்தா அது சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்று சொல்லிவிட்டு, சரி பரவாயில்லை, நாம என்ன செய்யலாம், நாம போலாம் என்று ஆடைகளை அணிந்து கொண்டு ரெடியாவே அங்கிருந்து புறப்படுறாங்க. அதுக்கு இடையில் இந்த செய்தி அந்த அதிகாரிகளிடத்திலே விளங்கிவிட்டது. அதிகாரிகளிடத்திலாம் விளங்குகிறது, அந்த தகவல் கிடைக்கிறது. தகவல் கிடைத்து அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து புறப்படுறாங்க. அவரோட அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அந்த பிள்ளைகளை, ஒரு பிள்ளைக்கு சரியான கோபம், கடுமையான கோபம் வருகிறது. என்ன ஆச்சரியம் இது, எத்தனை ரோம அரசர்கள் கூட நம்முடைய அமீருல் மோமினுக்கு பணிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயான் செய்யக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு வாழ்வு செய்யக்கூடிய அறிஞர் பணியக்கூடாதான், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்ன போது, இது யார் சொல்றா, அவங்களுடைய இளைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய இளைய மகன் அங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். கலீஃபா அவருடைய இளைய மகன் சொல்லுகிறார், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மனிதர் யார் இருப்பார், அவர் பெருமை அளிக்கக்கூடியவராக இருப்பாரோ, அவர் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறாரோ, இப்படி திமிரு பிடித்து நடக்கிறாரோ என்றெல்லாம் அவர் பேசுகிறார். பேசினதும் அங்க மூத்த மகன் சொல்றாரு, இவர் வேற யாரும் இல்லப்பா, இவங்க சயீத் இப்னு முஸையிப், இவர்களினுடைய மகளாரை
சயீத் இப்னு முஸையப் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞரினுடைய மகன்